வணக்கம் மக்களே, நாம் இன்னைக்கு பார்க்க போகிற முக்கியமான வேலைவாய்ப்பு என்னன்னா, நம்ம தமிழ்நாடு அரசிலிருந்து வந்திருக்க கிராம உதவியாளருக்கான விண்ணப்பம் தான் இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதற்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு இந்த தமிழ்நாடு அரசோட வந்துட்டு கிராம உதவியாளர், அதாவது விஏஓ அசிஸ்டண்ட்கான வேலைவாய்ப்பு தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு முழுக்க 2299 வேக்கன்சி வந்து விட்டுருக்காங்க. ஸோ அதில் வந்துட்டு ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்கும் ஒவ்வொரு வட்டத்திற்கும் வந்துட்டு உங்களுக்கு வேக்கன்சி டீட்டெயில் உங்களுக்கு கொடுப்பாங்க. ஸோ இந்த வெப்சைட், அதாவது tndistricts.nic.in இந்த வெப்சைட்குள்ளே போனீங்கன்னா ஸோ இந்த மாதிரி ஒரு பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். இந்த பேஜுக்கான லிங்க்கை நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். ஃபஸ்ட்டு இதை ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கான மாவட்டத்தை நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். ஸோ எக்ஸாம்பிளுக்கு வந்துட்டு நான் ஒரு மாவட்டத்தை செலக்ட் பண்ணுறேன். ஸோ ராணிப்பேட்டை மாவட்டம். இதை நம்ம கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். ஸோ இங்கே வந்து கீழே இங்கே வந்து நோட்டீஸில் இங்கே போட்டிருக்காங்க, அப்ளிகேஷன் ஃபார் வில்லேஜ் அசிஸ்டன்ட் இன்வைட்டட் ஃப்ரம் 8/7/2025 to 6/8/2025. அதாவது இந்த லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகிடும். ஸோ இந்த பேஜில் வந்து பார்த்தீங்கன்னா 7 பிளாக் இருக்கும், அதாவது 7 வட்டம் இருக்கும். ஸோ 7 வட்டத்தில் உங்களுக்கான எந்த வட்டம் நீங்கள் இருக்கிறீங்களோ, அதாவது எந்த தாலுகா ஆஃபீஸ் சரௌண்டிங்கில் நீங்கள் இருக்கீங்களோ அந்த அறிவிப்புன்னு அது இருக்கும் பாருங்கள். அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பிடிஎஃப் ஒன்று ஓப்பன் ஆகும். ஸோ இங்கே ஓப்பன் ஆச்சுன்னா உங்களுக்கு ராணிப்பேட்டை மாவட்ட வருவாய் அருகில் ஷோலிங்கர் வட்டத்தில் காலியாக உள்ள கிராம உதவியாளர் பணியிடங்களை நிரப்ப தகுதி வாய்ந்த நபர்களின் விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. கீழே கொடுக்கப்பட்டுள்ள இட ஒதுக்கீடு, கல்வி தகுதி மற்றும் வயது வரம்புக்கு உட்பட்ட நபர்களை மட்டும் விண்ணப்பிக்க வேண்டும். விண்ணப்பம் சமர்ப்பிப்பதற்கான கடைசி நாள் வந்துட்டு 6/8/2025 மாலை 5:45க்குள் சமர்ப்பிக்க வேண்டும் சொல்லியிருக்காங்க. ஸோ எழுதல் திறன் தேர்வு, அதாவது ரிட்டன் எக்ஸாம் இருக்கும் உங்களுக்கு. ரிட்டன் எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா 7/9/2025 உங்களுக்கு ரிட்டன் எக்ஸாம் இருக்கும். இன்டர்வியூ பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 16/9/2025 22/9/2025 வரை நடக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இங்கே பதவியின் பெயர் பார்த்தீங்கன்னா கிராம உதவியாளர். சிறப்பு காலமுறை ஊதியம் வந்து பார்த்தீங்கன்னா 11,100 35,100 வரை உங்களுக்கான சேலரி இருக்கும். வட்டத்தின் பெயர் ஷோலிங்கர்னு போட்டிருக்காங்க. ஸோ நிரப்பப்படும் கிராமத்தின் பெயர். ஸோ இங்கே ஷோலிங்கர் பிளாக்கு, அதாவது உங்கள் எக்ஸாம்பிளுக்கு இந்த மாதிரி வந்துட்டு நிறைய பிளாக்ஸ் இருக்கும். ஸோ பிளாக் மீன்ஸ் வந்துட்டு வட்டம் இருக்கும். எல்லா வட்டத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வேக்கண்ட் லிஸ்ட் கொடுப்பாங்க. ஸோ இந்த வேக்கண்ட்டுக்கு பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஷோலிங்கர் வட்டத்துக்கு பொறுத்த வரைக்கும் 3 வேக்கண்ட் தான் உங்களுக்கு கொடுக்குறாங்க. செக்கடி குப்பத்தில் ஒரு வேக்கண்ட் இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் டர்ன், அதாவது பொது பிரிவினர் யார் வேணால் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி இருக்குது. ஸோ பொன்னப்பன் தாங்கள் வந்துட்டு எஸ்சியில் வந்துட்டு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. ஷெட்யூல் காஸ்டஸில் இருக்கிறவங்க தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். ஆதரவற்ற விதவைகள் இவங்கெல்லாம் அப்ளை பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. சூரை பொறுத்த வரைக்கும் எம்பிசி கேண்டிடேட்ஸ் அண்டு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. இல்லைனா பொது பிரிவு இருக்கிறவங்களும் அப்ளை பண்ணிக்கலாம் சொல்லியிருக்காங்க. பிசி எம்பிசி கேண்டிடேட்ஸ் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ கல்வி தகுதி பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து 10th பாஸ் பண்ணியிருந்தால் போதுமானது தான். அல்லது 10th வந்துட்டு தமிழில் வந்து உங்களுக்கான ஒரு பாடம் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இன்னொன்று என்னென்னா, குறைந்தபட்ச கல்வி தகுதி 10ஆம் வகுப்பு தேர்ச்சி அடையவில்லை என்றாலும் விண்ணப்பிக்கலாம். 10th ஃபெயில் ஆனவங்களும் தாராளமாக இந்த வேலைவாய்ப்புக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதர தகுதி பொறுத்த வரைக்கும் விண்ணப்பதாரர் ஷோலிங்கர் வட்டத்தை சேர்ந்தவராக இருக்க வேண்டும். ஸோ நான் முன்னே சொன்ன மாதிரி நீங்கள் எங்கே அதாவது உங்கள் ஊர் வந்து உங்கள் வில்லேஜ் வந்துட்டு எந்த வட்டத்துக்குள்ளே இருக்கோ அவங்க மட்டும்தான் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அடுத்த வட்டத்துக்குள்ளே இருக்கிறவங்க இந்த வட்டத்துக்குள்ளே வந்து நீங்கள் அப்ளை பண்ண முடியாது. அதாவது உதாரணத்துக்கு இப்போ வந்து ஷோலிங்கர் வட்டத்துக்குள்ளே நீங்கள் அடங்கி இருக்கீங்கன்னா நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். இதுவே ஷோலிங்கர் தாண்டி அடுத்த வட்டத்துக்கு சேர்ந்தவங்களாக இருந்தீங்கன்னா இங்கே அப்ளை பண்ண முடியாது. ஸோ தமிழில் வந்துட்டு எழுத்து பிழை என்று எழுத படிக்க தெரிய வேண்டும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து விண்ணப்பதாரர்கள் ஷோலிங்கர் வட்டத்தை சேர்ந்தவராகவும் ஷோலிங்கர் வட்டத்தில் நிரந்தரமாக வசிப்பவராகவும் இருக்க வேண்டும். ஸோ உங்கள் லொக்கேஷன், அதாவது நீங்கள் வந்து ஷோலிங்கர் வட்டத்துக்குள்ளே இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. காலி பணியிடம் அறிவிக்கப்பட்ட கிராமத்தை சேர்ந்த விண்ணப்பதாரருக்கு அக்கிராம பணியிடத்திற்கு முன்னுரிமை வழங்கப்படும். ஸோ இந்த 3 வில்லேஜஸில் இருக்கிறவங்க தாராளமாக நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இந்த 3 வில்லேஜ் தாண்டி நீங்கள் அதாவது இந்த 3 வில்லேஜில் இருக்கிறவங்க நீங்கள் அப்ளை பண்ணிங்களா உங்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படும். ஸோ இந்த வில்லேஜ் தாண்டி இருக்கிறவங்களுக்கு செகண்ட் சான்ஸ் தான் உங்களுக்கு கொடுப்பாங்க. ஸோ இதுக்கு வந்து ஏஜ் லிமிட் பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஜென்ரல் கேட்டகரியாக இருந்தீங்கன்னா 21 வயசில் இருக்கிறவங்க வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அதிகபட்ச வயது வந்து 32 வயதுக்குள்ளே இருக்கிறவங்க நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இதுவே வந்துட்டு பிசி எம்பிசி டிஎன்சி எஸ்சி எஸ்டி இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 37 வயது வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். மாற்றுத்திறனாளிகளுக்கு வந்துட்டு 10 வருஷம் எக்ஸ்ட்ரா கிடைக்கும். அதாவது இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்துட்டு 32 வயது 37 வயதுன்னா 47 வயது வரைக்கும் மாற்றுத்திறனாளிகள் அப்ளை பண்ணிக்கலாம். மீதி வந்து 48 இதர வகுப்பினருக்கு வந்து 48 வயது வரைக்கும் இது பண்ணுறாங்க எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்ஸ் வந்துட்டு. அதே மாதிரி 53 வயது வரைக்கும் எஸ்சி எஸ்டி, அதுக்கப்புறம் வந்துட்டு சீர்மரபினர் பாலினத்தர்
பட்டியலினத்தவர் பழங்குடியினர்களுக்கு உங்களுக்கு வந்து ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுக்குறாங்க. ஸோ இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து ஆன்லைனில் போய் நீங்கள் எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ ஆன்லைனில் எங்கே இருக்கலாம் நான் அது இப்போ க்ளீனாக எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அங்கே இருக்கிற தாலுகா ஆஃபீஸில், அதாவது வருவாய் வட்டாட்சியர் அலுவலகம் வந்து அறிந்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் வந்துட்டு உங்களுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து நீங்கள் ஃபில்அப் பண்ணிவிட்டு தபால் மூலியம் தான் நீங்கள் அனுப்பணும், ரிஜிஸ்டர் போஸ்ட் மூலியமாக தான் நீங்கள் அனுப்பணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ரிஜிஸ்டர் போஸ்ட்டில் தான் நீங்கள் அனுப்பணும். அனுப்ப வேண்டிய அட்ரஸ் வந்து பார்த்தீங்கன்னா வருவாய் வட்டாட்சியர் அலுவலகம், ஷோலிங்கர் வட்டம், ராணிப்பேட்டை மாவட்டம். இந்த அட்ரஸுக்கு தான் நீங்கள் வந்து பதிவு தபால் மூலிமா, அதாவது ரிஜிஸ்டர் போஸ்ட் மூலிமா தான் நீங்கள் அனுப்பணும். ஸோ இதுதான் அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம். இந்த அப்ளிகேஷன் ஃபார்மில் விண்ணப்பிக்கும் மட்டும் நீங்கள் எந்த வட்டத்தை சார்ந்தவங்களோ அந்த வட்டத்தை நீங்கள் இங்கே போட்டுக்கோங்க. விண்ணப்பிக்கும் கிராமம், அதாவது நீங்கள் எந்த கிராமத்துக்கு நீங்கள் விண்ணப்பிக்கிறீங்களோ அந்த கிராமத்தை நீங்கள் இங்கே மென்ஷன் பண்ணணும். இங்கே வந்து உங்களோட ஃபோட்டோ, அதாவது விண்ணப்பிக்கும் கிராமம் கிளியராக மென்ஷன் பண்ணுற பாருங்கள். மறுபடியும் நீங்கள் எந்த கிராமத்துக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்களோ அந்த கிராமத்தோட நேம் போடணும். உங்கள் சொந்த கிராமத்தை நீங்கள் போடக்கூடாது, நீங்கள் விண்ணப்பிக்கும் கிராமம் தான் நீங்கள் போடணும். அதாவது 3 கிராமம் சொல்லியிருக்காங்கன்னா அந்த 3 கிராமத்தில் நீங்கள் எந்த கிராமம் செலக்ட் பண்ணுறீங்களோ அந்த கிராமத்தை தான் நீங்கள் போட்டுக்கணும். இங்கே வந்து உங்களோட பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ஓட்டிக்கணும். அடுத்து வந்துட்டு உங்களோட நேம் வந்து தமிழில் எழுதிக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களோட ஃபாதர் நேம் தமிழில் எழுதுங்க. அதுக்கப்புறம் வந்து இருப்பிட முகவரி, உங்களோட அட்ரஸ் வந்து கிளியராக எழுதிக்கோங்க ஆதாரில் இருக்கிற மாதிரி. அதுக்கப்புறம் வந்துட்டு டேட் ஆஃப் பர்த் எழுதிக்கோங்க. அதாவது உங்கள் 10th மார்க் ஷீட்டில் எப்படி இருக்கோ அதே மாதிரி டேட் ஆஃப் பர்த் எழுதிக்கோங்க. வயது வந்து எழுதிக்கோங்க. அடுத்து வந்துட்டு ஜெண்டர் ஆண் பெண்ணுன்றதை மென்ஷன் பண்ணிக்கோங்க. சாதி மற்றும் உட்பிரிவு, இப்போ பிசின்னா பிசின்னு போட்டு அதுக்கான இப்போ வந்துட்டு பிசினா பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் பார் வந்துட்டு என்ன சாதியோ அந்த சாதியை வந்து நீங்கள் மென்ஷன் பண்ணுங்கள். நீங்கள் வந்து மாற்றுத்திறனாளியாக இருந்தீங்கன்னா ஆமன் போட்டு அதுக்கான அடையாள எண் நம்பர் வந்து நீங்கள் இங்கே மென்ஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். இதுவே நீங்கள் ஆதரவற்ற விதவையாக இருந்தீங்கன்னா ஆமன் போட்டு அதுக்கப்புறம் அந்த ஆதரவற்ற விதவைக்கான சான்றிதழ் நம்பரை வந்து நீங்கள் இங்கே மென்ஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். முன்னாள் இராணுவத்தினராக இருந்தீங்கன்னா நீங்கள் ஆமன் போட்டுக்கலாம், இல்லைனா இல்லைன்னு போட்டுக்கலாம். விண்ணப்பிக்கும் கிராமம், நான் மறுபடியும் சொல்கிற மாதிரி அந்த எந்த கிராமத்தில் விண்ணப்பிக்கிறீங்களோ அந்த கிராமத்துக்கான அட்ரஸை நீங்கள் இங்கே பண்ணுங்கள். அடுத்து வந்துட்டு உங்களோட வட்டத்தை நீங்கள் இங்கே மென்ஷன் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் உங்களோட வில்லேஜ், இங்கே தான் வந்து உங்களோட சொந்த வில்லேஜை நீங்கள் அப்ளை எழுதுங்க. அடுத்து தொடர்பு விவரங்கள் பொறுத்த வரைக்கும் உங்களோட ஃபோன் நம்பர் அண்ட் மெயில் ஐடி நீங்கள் இது பண்ணிக்கோங்க. அதே மாதிரி கல்வி சான்றிதழ், கல்வி தகுதி வந்துட்டு நீங்கள் இப்போ 10th-னா 10th போட்டுக்கோங்க, டிப்ளமோனா டிப்ளமோ போட்டுக்கலாம், டிகிரினா டிகிரி போட்டுக்கலாம். ஸோ அதெல்லாம் போட்டாலும் நீங்கள் அதுக்கப்புறம் வந்துட்டு ஓட்டுநர் திறன் விவரம், டிரைவிங் ஸ்கில்ஸ், மிதிவண்டி ஓட்டும் திறன் பெற்றவராக ஆமன் டிக் பண்ணிக்கோங்க. இருசக்கர வாகனம் ஓட்டும் திறன் பெற்றவராக ஆமன் போட்டுட்டு இங்கே டிரைவிங் லைசன்ஸ் நம்பர் இங்கே மென்ஷன் பண்ணுங்கள். இங்கே மென்ஷன் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வந்து டிரைவிங் லைசன்ஸ் எக்ஸ்பைரி, அதாவது வேலிடிட்டி டேட் வந்து நீங்கள் மென்ஷன் பண்ணுங்கள். அடுத்த நாள் நீங்கள் என்றைக்கு அனுப்புகிறீங்களோ அந்த டேட்டு, அதுக்கப்புறம் உங்களோட ஊர் இங்கே சைன் பண்ணிவிடுங்க. ஸோ இங்கே வந்து விண்ணப்பத்துடன் அவசியம் இணைக்கப்பட வேண்டியவை கல்வி சான்றிதழ், அதாவது உங்களோட மார்க் ஷீட்ஸ் எல்லாமே நீங்கள் அட்டாச் பண்ணுங்கள். நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் அட்டாச் பண்ணுங்கள். ஜாதி சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணுங்கள், அதாவது அட்டாச் பண்ணுங்கள். ஆதார் அட்டை வந்துட்டு நீங்கள் அட்டாச் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வந்து ஓட்டர் ஐடி இல்லைனா வந்துட்டு ஆளறி சான்றிதழ் நகல். ஸோ ஓட்டர் ஐடியை நீங்கள் இது பண்ணிக்கோங்க, இல்லைனா வந்து டிரைவிங் லைசன்ஸ் இது பண்ணிக்கோங்க. அடுத்து வந்துட்டு அதான் டிரைவிங் லைசன்ஸும். அதுக்கப்புறம் வந்து பணி நியமன முன்னுரிமை கோருபவர் என்றால் அதற்கான சான்று. இப்போ வந்து எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் வந்துட்டு மாற்றுத்திறனாளிகளாக இருந்தாலோ இல்லைனா வந்துட்டு இதுக்கான நீங்கள் எதனா முன்னுரிமை கோருபவராக இருந்தீங்கன்னா அதுக்கான சான்று நீங்கள் அட்டாச் பண்ணணும். அதுக்கப்புறம் ரேஷன் கார்டு அட்டாச் பண்ணணும். ஸோ பெருநகர் பொறுத்த வரைக்கும் வட்டாட்சியர், நீங்கள் எந்த வட்டமோ ஷோலிங்கர் வட்டம்னா ஷோலிங்கர் வட்டம்னு போட்டுட்டு ராணிப்பேட்டை மாவட்டம் அது மென்ஷன் பண்ணிட்டீங்கன்னா போதுமானது தான். ஸோ இதுதான் வந்துட்டு உங்களுக்கான எல்லா டீட்டெயிலும் இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த அப்ளிகேஷன் ஃபார்மை நீங்கள் ஃபில்அப் பண்ணிவிட்டு தபால் மூலியமாக நீங்கள் அமுச்சிடணும். 6/8/2025 அமுச்சிடணும். ஓகே மக்களே, இந்த வேலைவாய்ப்பு பற்றி உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.